உடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது நமக்கு மேன்மை தரக்கூடிய காரியம் என்ன அப்படி சொல்லி நாம் பார்க்கும் பொழுது எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலே 19வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அதாவது தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த தத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காமிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டிக்கொள்ளுன்னு சொல்லி பார்க்கிறோம். அதாவது நமக்கு எது மேன்மை என்று சொல்லி தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது, அதாவது விசுவாசிக்கிற நம்மிடத்தில், அவரை விசுவாசிக்கிற நம்மிடத்தில் அவருடைய அதாவது மகத்துவம் வெளிப்படும்படியாக, மகத்துவத்தின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதனால, விசுவாசிக்கிற உங்களிடத்தில் அதாவது மகத்துவத்தினுடைய வல்லமை வெளிப்படுவதனால, என்னிடத்தில் வெளிப்படுவதனால, என் வாழ்க்கையிலே அவருடைய வல்லமை மகத்துவம் வெளிப்படுவதனால, விசுவாசிக்கிற என்னிடத்தில் வெளிப்படுவதனால, விசுவாசிக்கிற உங்களிடத்தில் வெளிப்படுவதனால அது உங்களுக்கு ஒரு மேன்மையான ஒரு காரியம். நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கிறதுனால தேவனுடைய மகத்துவம், தேவனுடைய வல்லமை உங்களிடத்தில் வெளிப்படுவதனால அது ஒரு மேன்மையான ஒரு காரியம். தொடர்ந்து நாம் 2வது பார்க்கும் பொழுது பிலிப்பியர் 3ஆம் அந்த பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் அந்த 8வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அதாவது கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவு எனக்கு மேன்மை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிகிறதுனால, அவர் அறிய வேண்டிய விதமாய் அவரை அறிகிறதுனால, அதாவது அறிகிற அறிவு அது எனக்கு மேன்மை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உண்மையாகவே இந்த நாட்களில் அவருடைய மகத்துவம், அவருடைய வல்லமை நம்ம வாழ்க்கையில் வெளிப்படுவது ஒரு மேன்மையான ஒரு காரியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு அது நமக்கு மேன்மையான ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து எபிரேயரில் அந்த 3:6 வாசிக்கிறோம். அதாவது அவர் மேல் வைத்த நம்பிக்கை, அதனால் தைரியம், உறுதி அது நமக்கு மேன்மை. அவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை, அவர் மேல் அதனால் உண்டாகிற தைரியம், உறுதி அது நமக்கு ஒரு மேன்மையான ஒரு காரியம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது தேவன் மேலே வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கை, தேவன் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை, நம்பிக்கையினால் உண்டாகிற தைரியமும் உறுதியான ஒரு வாழ்க்கையும் அது நமக்கு ஒரு மேன்மையானது, அது நமக்கு ஒரு மேன்மையாக இருக்கிறது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உண்மையாகவே இந்த நாட்களில் நமக்கு எது மேன்மை என்று சொன்னால், விசுவாசிக்கிற நம்மிடத்தில் அவருடைய மகத்துவம், அவருடைய வல்லமை வெளிப்படுகிறதுனால நமக்கு ஒரு மேன்மை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு அது நமக்கு ஒரு மேன்மை. தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையினால் உண்டாகிற தைரியமும் உறுதியும் அது நமக்கு மேன்மையாய் காணப்படுகிறது. தேவன் தாமே இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நாட்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். சேஷமாக அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான உம்முடைய பிள்ளைகளை என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும் விசுவாசிக்கிற உம்முடைய பிள்ளைகளிடத்தில் உம்முடைய வல்லமையை நீர் வெளிப்படுத்துகிற ஒரு தேவன். உம்முடைய அறிகிற அறிவினால் உண்டாகிற மேன்மைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மேல் வைத்த நம்பிக்கை, ஆண்டவரே, தைரியம், உறுதி இது உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு மேன்மையாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உண்மையை நம்பி உண்மையை சார்ந்து வாழ என் தேவன் அனுக்கிரகம் பண்ணும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.